திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு என தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அதற்கு ஏற்றாற்போல்தான் முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை இந்து மதம் குறித்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் வேறு மத திருமணத்திற்கு சென்று இந்து மத சடங்குகள் குறித்து கீழ்த்தரமாக பேசினார். மனோ தங்கராஜ் கோவில் திருவிழாக்களுக்கு செல்பவர்கள் நாகரிகமற்றவர்கள் என பேசியது என சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த நிலையில் இந்து மக்களின் தலையில் பேரிடியை இறக்கியுள்ளது மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதிச் சான்றிதழில் ஹிந்து என்ற பெயரை நீக்கியுள்ளது. தமிழகத்தில் மதமாற்றம் நிகழ்வது அதிகமாகி வரும் நிலையில் ஜாதிச் சான்றிதழ்களில் ஹிந்து பெயரை நீக்கியிருப்பதால் இந்துக்களின் சலுகைகள் பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்ட பட்டியலினத்தவர் என கூறி அரசின் சலுகைகளை அனுபவிப்பது குற்றம் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்து பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளை பின்பற்றியும் பல பேர் அரசு ஊழியர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இன்னும் பல வழக்குகள் முறையிட இருக்கிறார்களா? இதற்கிடையேதான் இந்து என்ற பெயரை நீக்கியிருக்கிறது தமிழக அரசு என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதிச் சான்றிதழில் மதத்தை குறிக்கும் இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. இதனால் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. பள்ளிகளில் ஜாதி மதம் கூடாது என வலியுறுத்தப்பட்டாலும் அரசு சலுகைகள் திட்டங்கள் வழங்குவதில் ஜாதி மதம் பின்பற்றப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஜாதிச் சான்றிதழ் தவிர்க்க முடியாதது. இச்சான்றுகளில் ஹிந்து மறவர், ஹிந்து வேளாளர், ஹிந்து நாடார் என ஜாதிக்கு முன் ஹிந்து என்ற வார்த்தை இடம்பெறும். ஆனால் தற்போது ஆன்லைன் வழியாக பெறப்படும் சான்றிதழ்களில் நேரடியாக ஜாதி பெயர் அது பிற்படுத்தப்பட்ட பிரிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டுமே குறிப்பிடப்படுகிறது. ஹிந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. இது குழப்பத்துடன் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறும்போது கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசு சலுகைகள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட என எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்பது தெரிவது அவசியம். குறிப்பாக ஹிந்து வன்னியர் என்பது டிஎன்சி பிரிவில் வரும், கிறிஸ்தவ வன்னியர் என்பது பிசி பிரிவில் வரும். மாணவர்களின் டிசியிலும் ஜாதி பெயர் குறிப்பிடப்படாமல் அந்த இடத்தில் ரெஃபர் டு ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாதி சான்றிதழில் ஹிந்து என்ற வார்த்தையும் இடம்பெறாததால் மாணவர் எந்த பிரிவைச் சேர்ந்தவர் என்று தெரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படுகிறது என்றனர். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறும்போது ஆன்லைன் மூலம் பெறப்படும் ஜாதிச் சான்றிதழில் ஜாதி பிரிவுகளுக்கு முன் இடம்பெறும் ஹிந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது. இது மிகவும் அபாயகரமான விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய உரிமைகளை தட்டிப்பறிப்பதாகும். நிர்வாக ரீதியாக குளறுபடி ஏற்படும், இந்துக்களின் சலுகைகள் பறிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்றார். இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் கூறும்போது திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்கிறது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். இந்து மதத்திற்கு உட்பட்ட ஜாதிகள் வேண்டும், ஆனால் அந்த மதம் வேண்டாமா? ஓட்டுகளுக்காக பிற மதங்களை தூக்கி பிடிக்கும் திமுக அரசுக்கு இந்து மதம் மீது மட்டும் ஏன் இவ்வளவு வன்மம்? இது கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் வழிபாட்டு முறைகள் குறித்தும் தற்போது விவாதப் பொருளாக மாறியுள்ளது.